வணக்கம். நான் உங்கள் ஜெகன்குமார். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசணும். நம்ம அதெல்லாம் மறந்து கடந்து வேறு வேலையை பார்த்துட்டு போயிருப்போம். ஆனால் அது அப்படியே இந்த மனசுலேயே போட்டு தச்சு இருக்கு. ஒரு பொண்ணை பெற்றவனா எனக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, என் உலகமே நீதான்ப்பா அப்படின்னு சொல்லி கலங்கி அழும்போது நான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் உணர்றேன். அந்த அந்த பொண்ணை என் மகளாகவே நானும் நினைக்கிறேன். எவ்வளோ ஆசையாக அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க, இந்த 4 பேரை இது வரைக்கும் பார்த்ததில்ல நானும், இந்த தேவைப்படுற நேரம் அந்த பரதேசிங்களை காணோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்ட்டு இந்த 4 பேருக்கோசரம் பயந்துக்கிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை பரவாயில்லம்மா அட்ஜஸ்ட் பண்ணிடு, இல்லைனா என்ன வளர்த்திருக்க பிள்ளைய என்ன வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா அவன் அப்பனோட மான மரியாதை போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி அப்படின்னு நினச்சி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த பொண்ணு பாருங்கள், அவருக்கும் தொந்தரவு இல்லாமல், இங்கேயும் நிம்மதி இல்லாமல், அதாவது புகுந்த வீட்லேயும் நிம்மதி இல்லாமல், நம்மளை விட்டுட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு, ஏன்னா நம்மளும் அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் தானே, அதனால் அந்த 4 பேரான நம்மளும், அதாவது இந்த சமுதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணு அதோட உயிரை மாச்சிக்கிச்சு. மகளே ரிதன்யா, உன் வழி எனக்கு புரியுதுமா. ஒரு அப்பனா நான் அதை உணர்றேன். ஏன்னா இந்த 4 பேர் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைதாங்க. இது நடக்குது. இந்த சமுதாயம் என்னதான் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் இன்னமும் அந்த சமுதாயம் அந்த ஒரு சில விஷயங்களை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஏன் வரதட்சணை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வரதட்சணை? இல்லைண்ணா இது, ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் கல்யாணத்தில் கூட எனக்கு காதல் திருமணம் தான். நாங்கள் 2 பேரும் தமிழன், அவங்க ஹிந்தி பேசுவாங்க. 2 பேரும் கல்யாணம் மனசு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ அப்படி வாம்மா, நம்ம ரொம்ப எளிமையாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் கடைசி நேரத்தில் அப்போ 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, என்ன பொண்ணு ஒன்றும் போடாமல் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க அக்கா சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஏதாவது செஞ்சு தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ அதோட அதாவது அதோட இம்பேக்ட் எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு நான் இதை உணர்றேன். இந்த பொண்ணோட இந்த ரித்தன்யாவோட வாழ்க்கை முடிவுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயம் தான் காரணம். அதாவது அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஆனால் அவங்களுக்கு யாருன்னே கூட தெரியாது. நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்க, பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஒரு பொண்ணை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம். இதே மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. ஒரு அப்பனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பொண்ணை பெற்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பையனை பெற்றவங்களும் இருக்கட்டுமே. உங்கள் வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வாழ வரும்ல, அந்த பொண்ணையும் ஒரு மனுஷியாக பாருங்கள். பொண்ணு பையனும் சேர்ந்து வாழ்கிறதுல தான் அந்த குடும்பத்தோட மானம் மரியாதைலாம் இருக்குது. மற்றபடி எத்தனை நகை போட்டு வருது, எத்தனை பவுன் நகை போட்டு வராங்க, எவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டு வராங்க, வீடு சீர் செனத்தி, அதை வச்சுலாம் உங்கள் குடும்ப மான மரியாதை கடைசி வரைக்கும் இருக்காது. அவங்க பார்த்துட்டு கல்யாணத்தோடு பார்த்துட்டு மறந்து போயிடுவாங்க. சரிங்களா? அவங்க சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றும். அதனால் பொண்ணை பொண்ணாக பாருங்கள். பொண்ணு பொண்ணை விட பெருசு, அதாவது தங்கத்தை விட பெருசு. அதனால் இந்த ரிதன்யாவோட இது எல்லாமே முடியட்டும். ரிதன்யா நாளைக்கு இன்னொரு மற்ற பொண்ணு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது ரிதன்யாவை நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். நாமளும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.